ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ராகன் பால் எக்ஸ் நருட்டோ ஷிப்புடன் இந்த ஃபேன்மேட் க்ராஸ் வருவாங்க. அதுக்கான பார்ட் 5 தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலே இந்த சாப்டர்ஸ்க்கான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் பார்ட்டில் இட்டாச்சி கெஞ்சுட்சு மூலமாக கோகுவை பிடிச்சி வச்சிருக்காரு. கெஞ்சுட்சு வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கோகு அண்ட் நம்ம மேல் கோகு ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக பேட்டில் போயிட்டுருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ரியல் வேர்ல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இட்டாச்சி இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு. கிசாமே கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டார் நம்ம நருட்டோவால. இது மட்டும் இல்லாம டோட் ஸ்டேஜ் மோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் ஜிராயாவும் போய் வெல்த் வாங்கிட்டு இருக்காரு. சோ ஓவராலா இந்த பார்ட் 5ல என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்கமிங் வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் வரலான்ற ஒரு பிளான்ல இருக்கும். சோ இன்ஸ்டாகிராம் லைவ்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட பேசலாம் அப்படின்ற ஒரு முடிவும் நாங்க எடுத்திருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அந்த லைவ்ல கான்வர்சேஷன் மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருக்கு. அதனால எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். மறக்காம போய் ஃபாலோ பண்ணீங்க. அப்படி ஒருவேளை நாங்க லைவ் வரதா இருந்தோம்னா அதில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் கிசாமே வாயிலெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட உடம்புல மிகப்பெரிய காயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுக போகிறாரு. அப்போ அவரோட ஸ்வாட் சமையடா வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடனடியாக பிடிச்சிருது. ஸோ அப்போ அவரோட உடம்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காயப்பட்டிருக்கு. நம்ம நருட்டோ போட்ட ரசிகன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செஸ்ட்டில் ஒரு ஹோலே மேக் பண்ணியிருக்கு. கிசாமே சமையடாவோட சக்ராஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடியை ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதை நம்ம மாஸ்டர் ஜிராயா பார்த்து நருட்டோ நீ பின்னாடியே இரு, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபக்கம் கிசாமேவால் சுத்தமாக முடியல, இரும்பிக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம மாஸ்டர் ஜிராயா பார்க்கறதுக்கு வேற மாதிரி பயங்கரமா இருக்காரு. அவர் இருக்கிற அந்த லுக்கை பார்த்து சமையடாவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து நடுங்குது. இவர் என்ன டாக்ஸிக் சக்கரா வச்சு தான் அட்டாக் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் ரீஜென்ரேஷன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க நம்ம கிசாமே சொல்றான். இட்டாச்சி அவங்க என்னை பத்தி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இனி என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே செத்துருவோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமே சொல்றாரு. இங்க ஆப்போசிட்ல இட்டாச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகுக்கு முன்னாடி நின்று மறுபடியும் கெஞ்சுச்சோ போட்டு அவர் வந்து தீவிரமா அதில் இறங்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்ல கோகு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான பிளாஸ்ட்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க மறுபக்கம் இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, கிசாமே உனக்கே ஆல்ரெடி தெரியும், இப்ப மட்டும் நான் கெஞ்சுட்சோ லைட்டா ஃப்ரீயா விட்டா கூட அடுத்த செகண்டே அவன் நம்ம எல்லாரையும் அழிச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட தோத்துட்டேன், என்னோட விதி இங்க எழுதப்பட்டுருச்சு, அதனால என்னால தப்பிக்க முடியாது, ஆனா உன்னால முடியும், நீ சீக்கிரம் போ அப்படின்ற மாதிரி நம்ம இட்டாச்சி சொல்றாரு. ஆனா நம்ம கிசாமே இட்டாச்சி நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அங்க கட் பண்ணா இங்க ஃபீமேல் கோகு கண்ணை திறந்து பாக்குறாங்க. சன் கோகு நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாம், இந்த மாதிரி நீ அக்காச்சிக்கு ஹெல்ப் பண்ணனா நாங்க மறுபடியும் உன்னோட உலகத்துக்கே நீ போறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோகு சொல்றாங்க. அதுக்கு நம்ம கோகு என்ன சொல்றாருன்னா, நான் இன்னும் பலமா அடிக்கவே ஆரம்பிக்கல, அடிச்சா என்ன ஆவ, சோ இது மூலமாவே தெரியுது நீ கொல்லப்பட்ட ஆளுங்கெல்லாம் எவ்வளவு வீக்கா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோகு இந்த ஃபீமேல் கோகுவை பார்த்து கலாய்க்க, இவங்க உனக்கு என்ன தைரியம் அப்படின்ற மாதிரி பயங்கர கோமாயி அவங்களோட லெவல் 3 சூப்பர் சேயன் லெவல் 3 வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ண இங்க நம்ம கோகு பரவாயில்லையே, நான் இதை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அங்க நிக்கிறாரு. அங்க கட் பண்ணா இங்க ஃபீமேல் கோகுக்கும் நம்ம கோகுக்கும் பயங்கரமா பேட்டில் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஃபீமேல் கோகு நம்ம கோகு அடிக்க வர, அதுல இருந்து நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே தப்பிச்சுறாரு. மறுபக்கம் நம்ம கோகு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் கோகு போட்டு புரட்டி எடுக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேட்லே போயிட்டு இருக்கு. ஏர்ல ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா பேலலா இங்க ரியல் வேர்ல்ட்லயுமே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த மாதிரி கோகு சூப்பர் சேயன் 3 லெவல்ல போய் சூரியன் மாதிரி பிரகாசிச்சுட்டு இருக்கா. அத ஆப்போசிட்ல நம்ம இட்டாச்சி அதை பார்த்துக்கிட்டு மிரண்டுகிட்டு இருக்காரு. சோ இங்க இட்டாச்சி என்ன சொல்றாருன்னா, ஜிராயா மாஸ்டர் நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட தம்பி என்ன ஆவான் சாஸ்கே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம மாஸ்டர் ஜிராயா என்ன சொல்றாருன்னா, உன் தம்பி கோனா வில்லேஜ்ல இருந்து பாதை மாறி போயிட்டான், அந்த மக்கள் முன்னாடி அவன் ஒரு துரோகி தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிராயா சொல்றாரு. நருட்டோ வந்து கத்துறான், நிறுத்துங்க, சாஸ்கே எல்லாம் ஒன்னும் துரோகி கிடையாது, யாரும் அவனை எப்ப கைவிட்டாலும் நான் அவனை விட மாட்டேன், அவனுக்கு எப்ப எந்த ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன், அவன் என்னோட நண்பன் அப்படின்ற மாதிரி நம்ம நருட்டோ சொல்றதை பார்த்து இட்டாச்சி பரவாயில்ல என் தம்பியை பாத்துக்கிறதுக்கு இப்போ ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறாரு. கட் பண்ணா நம்ம இட்டாச்சி கிசாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சுரிக்கின்ஸை தூக்கி எறிகிறாரு. நம்ம இட்டாச்சி தூக்கி எறியப்பட்ட அந்த சுரிக்கின்ஸ்ல இருந்து நம்ம மாஸ்டர் ஜிராயா வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆகுறாரு. அந்த சுரிக்கின்ஸ்லாம் பின்னாடி போய் சுத்திட்டு அதுங்களாம் தட்டிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அந்த டைம்ல அந்த இடத்துல மிஸ்ட் சுத்தி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம மாஸ்டர் ஜிராயா என்னது மிஸ்டா, இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல நம்ம கிசாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க மிஸ்ட கிரியேட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம மாஸ்டர் ஜிராயா என்ன சொல்றான்னா, இந்த மிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு தான்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னோட ஒரு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இட்டாச்சி நோக்கி எறிகிறாரு. அதாவது அவரோட முடியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா
பிளேட்ஸை வந்து தூக்கி எறிகிறாரு முள்ளமன்றி மாதிரி. அந்த முட்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சியை குத்த வர அந்த சுச்சுவேஷன்ல இட்டாச்சி கிட்டத்தட்ட அவரோட பிளாஷ்பேக்ஸ்லாம் லைட்டா அவர் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்க அவர் சாகவே போறாரு போல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாரு போல. அவரோட தம்பி சாஸ்கே கூட இருந்தது, சாஸ்கே அடிச்சு விளையாண்டது, ஸோ அதெல்லாம் அவரோட கண்ணு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படி ஃபிளாஷ் ஆயிட்டு போகுது. கட் பண்ணா இட்டாச்சிக்கு முன்னாடி நம்ம கிசாமே வந்து விழுந்து அந்த மொத்த அட்டாக்ஸையும் வாங்கிக்கிறாரு. அந்த முள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிட்டு நம்ம கிசாமே என்ன சொல்றாருன்னா, டே இட்டாச்சி நீ எனக்கு எப்பயுமே ஒரு தொல்லையாதான்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை நம்ம இதுல இருந்து ஜெயிச்சோனா இல்ல ஒருவேளை உயிரோட தப்பிச்சோனா நீ சொன்ன மாதிரி உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் எனக்கு ஒரு மீல் தருவியா அப்படின்ற மாதிரி நம்ம கிசாமே எமோஷனலா கேட்கிறாரு. அங்க கட் பண்ணா பேரலா அங்க பேட்டில் போயிட்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இங்க நம்ம பிளாக் ஜிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல முளைச்சு வெளியே வந்து நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொரு மரத்துல நம்ம ஒபிட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா வராரு. ஸோ இதை பார்த்து பிளாக் ஜிச்சு என்ன சொல்றாருன்னா, நீ இப்படியெல்லாம் வெளியே வந்து நான் பார்த்ததே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோவை பார்த்து கேட்கிறாரு. ஒபிட்டோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இங்க என்ன நிலமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பிளாக் ஜிச்சு என்ன சொல்றான்னா, இட்டாச்சி அங்க வெளி உலகத்துல இருந்து வந்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கான், அவனோட சக்தியெல்லாம் அந்த உலகத்தை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறுபக்கம் கிசாமே இட்டாச்சியை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர் ஜிராயா அண்ட் அந்த நைன் டேல்ஸ்ல இருந்து. என்னது அவங்க மாஸ்டர் ஜிராயா நருட்டோவை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ கேட்க, அதுக்கு பிளாக் ஜிச்சு சொல்றாரு, என்னது நருட்டோவா, யார் அவன், அதுதான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. பரவாயில்லையே ஒபிட்டோ, உனக்கு எல்லா ஜிஞ்சுரி கிஸோட பேரும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரோட பேரும் இல்ல எனக்கு அவனோட பேர் மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு மின்னல் அட்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து அட்டிக்குது. அதை பார்த்து பிளாக் ஜிச்சு, என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல, இவ்வளவு பெரிய பவர் அட்டாக் மேல வந்து விழுந்துகிட்டு இருக்கு, எங்கேயோ நடந்துகிட்டு இருக்கு, இட்டாச்சி அவனோட கெஞ்சுச்சு வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம பிளாக் ஜிச்சு அதை பார்த்து மிரண்டு போய் பாக்குறாரு. அதுக்கு ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, கெஞ்சுச்சோட கோலே என்னன்னா, ஆப்னண்டோட பிரெயின்ல வந்து அந்த சக்கராஸை நாங்க வந்து இன்புட் கொடுப்போம். ஸோ அந்த சக்கராஸ் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு கனவை இல்லைன்னா அவங்க ஆசைப்படுற இல்லை அவங்க நடக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை அவங்க நினைவுகளை புகுத்துவோம். இந்த இட்டாச்சியோட கெஞ்சுட்சு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா ஒரு யூனிக்கான ஒரு கெஞ்சுட்சு தான். ஆனா இப்போ அது உடையிற நிலைமையில இருக்கு, அது எப்போ வேணா உடையலாம். இப்போ இட்டாச்சி அந்த ஒரு கெஞ்சுட்சு உடையாம அதை வந்து நிலையா பாதுகாக்கணும், அது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க். அது எப்படி இட்டாச்சி பண்ணிட்டு இருக்கானோ எனக்கு தெரிஞ்சு இனி அது ரொம்ப கஷ்டம், எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இருக்க பிளாக் ஜிச்சு, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஒபிட்டோ என்ன சொல்றான், நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்டாச்சி மட்டும் அந்த ஒரு கெஞ்சுட்சு கண்ட்ரோல் பண்றதை நிறுத்திட்டானா, அவனை கனவுல இருந்து வெளியே வர விட்டானா நமக்கு அப்புறம் கெட்ட கனவாய் போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு நிலைமையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. இதை கேட்டு பிளாக் ஜிட்சு, அப்ப என்ன செய்யறது, சரி ஓகே உன்னோட பிளான் என்னன்னு சொல்லு ஒபிட்டோ, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க நம்ம ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, நம்ம எதுவும் பண்ண போறது இல்ல, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, இப்போ உள்ள போய் ஒன்னும் நடக்க போறது இல்ல, இப்போ நம்ம உள்ள போய் இன்டர்ஃபியர் பண்ணாம இந்த இட்டாச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கெஞ்சுட்சு பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒபிட்டோ சொல்றாரு. அதுக்கு பிளாக் ஜிட்சு என்ன சொல்றாருன்னா, ஒபிட்டோ இவங்களை நம்ம இப்படியே விட்டுட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு நம்ம ஒபிட்டோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி விஷயத்துல மட்டும் அவங்க எல்லாரும் தனிதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோ சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. இதை பார்த்து பிளாக் ஜிட்சு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட தம்பி கூட நீ சண்டை போடுறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இட்டாச்சி, ஆனா அது நடக்காது போலயே அப்படின்ற மாதிரி, சரி ஓகே குட் லக் கிசாமே அண்ட் இட்டாச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளாக் ஜிட்சு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா மறுபக்கம் கெஞ்சுச்சு வரல என்ன நடக்குதுன்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஃபீமேல் கோக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக்ஸ் வாங்கி செம்ம டயர்டா கீழே விழுந்திருக்காங்க. இது எப்படி நடந்தது என்னால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி ஃபீமேல் கோக்கு அடி வாங்கி கீழே இருந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல நம்ம கோகு இருக்காரு. ஸோ இதை பார்த்து ஏன் என்னால் அவனை அடிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீமேல் கோகு கேட்குறாங்க. இதை பார்த்து அவங்களே அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, பொறுமையாரு போன தடவை சூப்பர் சைன் 3 போனது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஆனா அவனை தோக்கடிச்ச மாதிரி இவன் சாதாரண ஆள்லாம் இல்ல, இப்போ உனக்கு தேவை ஒரே ஒரு அட்டாக், ஜஸ்ட் ஒரே ஒரு அட்டாக் தான், அது மட்டும் கொடுத்தோம் இவன் இதோட காலி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபாஸ்டா அந்த ஃபீமேல் கோகு நம்ம கோகு நோக்கி வந்து அட்டாக் பண்ண வரும்போது அந்த மிக ஃபாஸ்டான அந்த அட்டாக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகு ஒரே கை மூலமா பிளாக் பண்றாரு. அப்போ அவங்களோட செஸ்ட்டை பிடிச்சு நம்ம கோகு என்ன செய்யறாருன்னா பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கா அவங்க நெஞ்சிலே இறக்கி அவங்களை வந்து தூக்கி எறிகிறாரு. இங்க நம்ம கோகு கொடுத்த அட்டாக்ல ஃபீமேல் கோகு வந்து பாத்தீங்கன்னா பறந்துகிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து சிட்டிக்குள்ளலாம் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஃபீமேல் கோகு அந்த ஒரு அட்டாக்கை தாங்க முடியாம அவங்க நெஞ்சில இருந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. அந்த அட்டாக் நேரா கீழே நிறைய சிவிலியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்து விழுகுது. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதை பார்த்து ஹெல்ப்னு கட்டுறாங்க, ஒரு சின்ன பொண்ணு மம்மி அப்படின்ற மாதிரி கத்துறா. ஸோ அந்த ஒரு அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிட்டில வந்து அடிக்குது, அங்க ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஏற்படுத்துது. ஸோ அங்க கட் பண்ணா பிளானட்டோட அவுட்டர் ஸ்பேஸா காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பார்ட்ல மட்டும் நடந்திருக்கு. அதுக்கான இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட்டுக்கு வெளியே வரையும் ஏற்பட்டிருக்கு. அப்போ அங்க அந்த பிளானட்டுக்கு வெளியே ஸ்பேஸ்ல மரங்கள், பொம்மைகள், பாறைகள் இதெல்லாம் அப்படியே மிதக்கிறத
காட்டுறாங்க. அப்படியே பேரலா செத்து போன சிவிலியன்ஸ் மனுஷங்களும் மிதக்கிறத காட்டுறாங்க. இதோட இந்த பார்ட் 5 முடியுது. ஸோ இதே மாதிரி டிராகன் பால் எக்ஸ் நருட்டோ ஷிப்புடன் சொல்லக்கூடிய ஃபேன்மேட் கிராஸ் ஓவர் மாங்காவோட அப்கமிங் பார்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.